வணக்கம் இன்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம் இல்லை, மதிய வணக்கம். ஏன்னா இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தாராபுரம் ஹாஸ்டலில் இருக்கேன். இந்த பார்க்குங்க, தாராபுரம் ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. ஹாஸ்டலில் தான் இருக்கேன். அவள் போய் பிள்ளைகளை கூப்பிட போயிருக்கா. நான் என் நிலைமையை உங்ககிட்ட சொல்கிறதுக்காகத்தான் நான் இப்போ உங்கள் முன்னால் வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு கால் வலி அப்படியே ரணமாக இருக்குது. காலையில் கோயம்புத்தூரில் பிடிச்ச வண்டி அப்படியே ஓட்டிகிட்டு வந்து ரேஷன் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே 3000 பணம் வாங்குறதுக்காக இந்த பாருங்கள், அந்த 3000 என்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கா. பேருக்கு என்கிட்ட கொடுத்து வச்சுருக்கா. ஆனால் இந்த காசை வீட்டுக்கு போனவுடனே வாங்கிடுவா. ஏன்னா இப்போ என் பையில் இருக்கிறதுனால இதுக்கு எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ தான் நான் இங்கேருந்து அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே பத்திரமா கூட்டு போய் மதுரை போய் சேர்க்கணுமா. அதுக்காக நல்ல மாதிரி வேஷம் போட்டு என்கிட்ட பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து, நீயே வச்சுக்க, எனக்கு இந்த ரூபாய்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ செலவுக்கு வச்சுக்க, பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துக்க அப்படின்னு சும்மா சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்காளே தவிர, இப்போ இவள் கொடுத்துட்டால. இப்போ நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த ரூபா இப்போ எனக்கு தானே சொந்தம். இப்போ இந்த ரூபாயை வச்சு நான் போய் அங்கே சும்மா தானே உட்காந்துருக்கு, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், என் பேரனுக்கு துணிமணி எடுக்கணும், இல்லை என் அச்சு மகனுக்கு எடுக்கணும்னு சொல்லி இந்த காசில் போய் நான் இப்போ போய் ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு வைங்களேன், விடமாட்டேன். அதை எப்படி உன் மகனுக்கும் உன் பேரனுக்கு எடுக்கலாம்? உன் பொண்டாட்டிக்கு வேணும்னா நீ உன் ரேஷன் கார்டில் உள்ளதில் வாங்கி அதில் கொடும்பா. சரின்னு சொல்லி இப்போ நான் போய் எனக்கு இன்னும் வாங்கலை. ஏன் ரேஷன் கார்டில் போய் நான் போய் 3000 பணத்தை வாங்கி சரிப்பா நான் போய் என் குடும்பத்துக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னால், ஏண்டா அப்போ உனக்கு எங்களையெல்லாம் பார்த்தா குடும்பமாக தெரியல. திலீபா கோகுல்லாம் வந்து அப்போ வேறு, எங்கள் அம்மா வந்து வீட்டில் அமிர்தமாக இருக்கிறது உனக்கு தெரியாது. ஆனால் நீ போய் ட்ரெஸ் எடுத்துக்கிருவ, உன் பிள்ளைகளுக்கு கொடுப்ப. வர்றாளான்னு எட்டி பார்த்துக்கிறேன். இன்னும் வரல. ஏன்னா வந்தானா இவ்வளோ தூரம் பேச முடியாது. காரில் அவங்க பூரா ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு எதுக்கு எங்கள் அம்மா பேசுனீங்கன்னு ஒருத்தன் வருவேன். இல்லைன்னா பின்னால் திலீப்பா உட்காந்துக்கிட்டு முறைப்பேன். அதனால தான் அவங்க வர்றதுக்குள்ளே வீடியோவை போட்டு முடிக்கிறதுக்காக தான் தனியாக அவங்கள்ட்ட உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் காசுலையும் நீ செலவு பண்ண விட மாட்டான், இந்த காசுலையும் செலவு பண்ண விட மாட்டான். பேருக்கு அப்படியே பகுமானத்துக்கு பந்தாவுக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மதுரை போனதுக்கப்புறம் என்கிட்ட பிடுங்கிடுவா. இவன் எப்பேற்பட்ட பச்சோந்தின்னு சொல்லி எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னால் வண்டி ஓட்ட முடியலை. எனக்கு காலெல்லாம் அப்படியே ரணமாக கடுக்குது. ஒரே நாளில் எம்புட்டு வேலையை பார்க்குறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு பொங்கல், எல்லாருமே இன்றைக்கி போகி பண்டிகை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் போய் இனிமே தான் எனக்கு துணிமணி, என் வீட்டுக்கு என்ன இருந்தாலும் சுமி வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாலுமே அவங்களும் ஆசைப்படுவாங்கல்ல பொங்கல் கொண்டாடணும்னு. ஏன் மையன் ஆசைப்பட மாட்டானா? காலையிலேயே என் பேரை எனக்கு 2 தடவை ஃபோன் பண்ணிட்டான். என்னடா சுமி நம்பர்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கட் பண்ணி விட்டேன். ஏன்னா அவள் ஃபோனை போட்டு என்னை ஏதாவது எரிச்சலை கிளப்புவா, என்னால் காரை ஒழுங்காக ஓட்ட முடியாது. அதுக்காகவே அவள் ஃபோனை நான் அட்டன் பண்ணவே இல்லை. சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அச்சுமையை ஃபோன் வீடியோ காலில் வந்தேன். என்னடான்னு பார்த்தா என் பேரே வர்றேன். லாலா பொங்கலுக்கு என்ன வாங்கிட்டு வர்ற? எனக்கு கரும்பு வாங்கிட்டு வா, எனக்கு வந்து ஏதாவது துணிமணி எடுத்து கொடு, போலீஸ் ட்ரெஸ் எடுத்து கொடு, ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு பார்த்த உடனே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஒரு குடும்பமாக பொங்கலுக்கு கூட எனக்கு வந்து ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு முடியலை. நானும் ஒரு டிரைவர் மாதிரி தான். இங்கே பாருங்கள், அடுத்தவங்க குடும்பத்துக்கு நான் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க, இவங்க உண்மையிலே அடுத்தவங்க குடும்பம் தான். அடுத்தவங்க குடும்பத்துக்கு பொங்கல் கொண்டாடுறதுக்காக இப்போ காலையிலே வந்து இங்கேருந்து எங்கெங்கே அலைஞ்சிருக்கு. கணக்கம்பட்டி போய், கணக்கம்பட்டியிலேருந்து கோயம்புத்தூர் போய் 2 நாள் அங்கே தங்கி, இவன் தண்ணியை போட்டு, இவன் உல்லாசம் சல்லாபத்துக்கெல்லாம் என்னையை கூப்பிட்டு, அதுக்கு இவளுக்கு நான் கம்பெனி கொடுத்து காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சவேன். தலை பாரம் 4 பாரம். இதில் நேற்று நைட்டு 10 to 11 லைவ் வேறு போட்டிருக்கேன். நான் எவ்வளோ சூப்பராக லைவ் போட்டேன் பார்த்தீங்களா இல்லையா? அதுபோக இப்போ காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கு கிளம்புனவே ரேஷன் கடைக்கு வந்து அங்கே பணம் வாங்கிட்டு இப்போ இந்த தாராபுரம் ஹாஸ்டலுக்கு வந்து இவங்களை கூட்டிகிட்டு இனி மதுரை வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு 6 மணி லைவு நான் அட்டன் பண்ணணும். இந்த இப்போ மணி வந்து 1:30 ஆயிடுச்சு. இனி நாங்கள் எத்தனை மணிக்கு நாங்கள் அங்கே ஊருக்கு போய் இது போகிற வழியில் ஏதாவது சாப்பிடணும்பா. சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இதில் இன்னொன்று வேறு, யாரோ ஒரு சிஸ்டர் வந்து பணம் போட்டிருக்காங்க போல் பொங்கலுக்கு, இவளுக்கு அண்ணனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருங்க, நீங்களும் வாங்கிக்கங்கன்னு சொல்லி பணம் போட்டிருக்காங்க. இப்போ அதை வச்சுக்கிட்டு போய் ஜவுளி கடைக்கு போகணும்பா. ஒரு மனுஷன் இது என்ன உடம்பா இல்லை இரும்பா, இல்லை வேறு எதுவும் இரும்பில் என்ன எதுவும் படைச்சிட்டான ஆண்டவன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மனசுக்கு ரொம்ப அப்படியே கவலையாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏண்டா பிறந்தோம்னு இருக்குது. 2026 பிறந்தாவது நம்மளுக்கு நிம்மதி இருக்கும், ஒரு சுதந்திரம் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஆனால் எதுவுமே இல்லை. ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன், நாய் மாதிரி உழைக்கிறேன். இரும்பு கூட நேரம் இந்த இதுக்கு வந்து தேஞ்சிருக்கும். ஆனால் நான் வந்து எவ்வளோ தூரம் பாருங்கள், அலைஞ்சு என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை என்னால் பார்க்க முடியல.
இப்படி உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு பண்டுவம் பார்த்துக்கிட்டு அங்கே போக இங்கே போக இப்போ போகிற வழியில் என்னை ஆட்டியை வச்சு கூத்து பார்க்குறாங்கிறத மாத்திரம் பார்க்குறீங்களா? கொடுமைப்படுத்தி இது பண்ணுவான் தொலைவா. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி போய் இவங்களை விட்டுட்டு இவளுக்கு வந்து அம்மா, பிள்ளைங்க, புருஷன், அன்னைங்க, இவ எல்லாம் இருக்காங்க. ஆனால் என் குடும்பத்துக்கு சுமி எங்கள் அனாதையாக ஒத்தையில் இருக்குது எங்கள் அம்மா வீட்டில். உண்மையிலே சுமியை பற்றி நான் ஒரு பெருமையான விஷயம் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. இப்போ நான் ஊருக்கு வந்து 2 நாள் ஆச்சுங்க. எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. சரி ஃபோன் பண்ணுனா அவர் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருவார். நீ பிளாக் போட்டு வச்சுருக்கேன் அவளை, அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன், ஃபோன் பண்ணுனா மனசு கஷ்டப்பட்டுருவாருன்னு சொல்லி என்னைய ஃபோன் பண்ணி கூட கூப்பிடலங்க. நீ அவர் போகிற வேலையை பார்த்துட்டு வரட்டும், நம்ம இங்கே இருக்கிறத நம்ம பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கா. அப்போ சுமிக்கு நான் என்ன பண்ணணும், ஏன் ரேஷன் கடையில் போய் காசை வாங்கி, ஏன்னா இப்போ யாருக்கிட்டையும் நான் அன்பளிப்போ பணம் முடிப்போ வாங்கிறது இல்லை, யாரையும் எதிர்பார்க்கறதும் இல்லை. என் கையே எனக்கு உதவின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். நேராக போகிறேன், ரேஷன் கடையில் போய் பணத்தை வாங்க போகிறேன். பொங்கலுக்கு எனக்கு கூட ட்ரெஸ்ஸு வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நான் போடாத ட்ரெஸ்ஸாக, நான் அனுபவிக்காத பொங்கலை அவங்க போய் எல்லாம் ட்ரெஸ் எடுத்துக்கிறட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அந்த காசில் எனக்கு காசை கொடு அதை கொடுன்னு சொல்லி என்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணி வம்புழுத்தா அதுக்கப்புறம் தான் என்னுடைய சுயரூபத்தை நான் காட்ட போகிறேன். ஏன்னு கேளுங்க, என் காசையும் ஆட்டையை போட்டுக்கிறேன் யூடியூப் வருமானத்தை. அடுத்தவங்க பொங்கலுக்கு அண்ணே நீங்கள் ஏதாவது வாங்கிக்கங்கன்னு கொடுத்தா அப்போ ஃபோனில் பேசி, அப்போ திலீபாவுக்கும் கோகுலுக்கும் என்னம்மா வாங்கி தர்றீங்க, எனக்கு என்னம்மா வாங்கி தர்றீங்க. ஒரு பிள்ளை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ தான் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும், உங்களுக்கு என்னக்கா வேணும், அது என்கிட்ட பேசுகிற பிள்ளை, எப்பையும் என்னுடைய கமெண்டராக இருக்கிற பிள்ளை, யூடியூப்பில் வந்து எனக்கு டெய்லி ரெகுலராக கமெண்ட் போடுற பிள்ளை. அந்த பிள்ளை என்ன கேட்டுச்சுன்னா, அண்ணே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சு. நான் என்ன சொன்னேன், ஏம்மா பொங்கல் பாரம்பரியமான திருவிழா, தமிழர் திருநாள், எனக்கு ஒரே ஒரு வேஷ்டி சட்டமா போதும், ஒயிட் அண்ட் ஒயிட்டில், மீதி வந்து இவளுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுப்பா அப்படின்னோடனே, சரிண்ணே அக்கா கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னோடனே, இது வரைக்கும் சூர்யா கிட்ட பேசாத பிள்ளை, ஏன் சகோதரி, இவளுடைய விழுதுகள் கிடையாது, ஒரு ஃபோன் போடுது. ஃபோன் இந்தாப்பா பேசுவான்னு கொடுத்தா ஒருத்தவங்கள்ட்ட என்ன கேட்கலாம், அதிகபட்சம் என்னம்மா நீயா பார்த்து என்னம்மா செய்கிற, செய்யுமா ஒரு துணிமணியை வாங்கி கொடு, இல்லைன்னா கோகுல் திலீபாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடு, இவ்வளோ தானே கேட்கலாம். அதை விட்டுவிட்டு என்னடி வாங்கி கொடுப்ப, எனக்கு என்ன தங்கத்தில் கொலுசு வாங்கி கொடுப்பியா, என்கிட்ட இப்போதைக்கு இல்லாதது அது ஒன்று தான் அப்படின்டா. எவ்வளோ ஒரு கேவலமான புத்தி. ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒருத்தவங்க ஒரு பேருக்கு டீசெண்டாக கேட்குறாங்க, அக்கா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லணும், நீ பார்த்து வாங்கி கொடுறி, ஏதோ ஒரு துணிமணி, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு சேலை, ஒரு சுடி செட்டு, இல்லை 2 நைட்டி, ஏதாவது கேட்கலாம்ல. இதே சுமியாக இருந்தால் என்ன கேட்கும் தெரியுமா, தங்கப்பிள்ளை உனக்கு என்ன விருப்பமோ குழந்தையாவே உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பான்னு தான் சொல்லணும், வாடி போடின்னு கூட பேசாது சுமி. ஆனால் இவ என்னமோ கூட பிறந்த ஆள் மாதிரி, யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்னடி வேணும், எதுனாலும் செஞ்சு விடுங்கடி, எனக்கு லிப்டிக் இல்லடி, எனக்கு வந்து பாவாடை இல்லடி, எனக்கு ஜாக்கெட்டுக்கு கொக்கி இல்லடி, எப்படி வர்றா பாருங்க. முதல்ல பேசும்போது டீசெண்டாக கற்றுக்கிறணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும். ஒருத்தவங்க புதுசாக பேசுகிறாங்கன்னா அவங்க என் தங்கச்சியாக இருந்தாலும் உனக்கு அவங்க வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். அவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டில் ஃபாரினில் படிச்சுட்டு ஒரு நல்ல ஒர்க்கில் இருக்கிறவங்க, ஒரு டாக்டராக இருக்கிறவங்க, ஒரு இன்ஜினியராக இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அசால்ட்டாக எல்லாத்தையும் வாயில் வந்த மாதிரி வாடி போடிங்கிறது, ரொம்ப உரிமையாக பேசுகிறது, இது தவறு. அவங்கள்ட்ட போய் கேட்குறதான் கேட்கணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்கிட்ட கேட்டால் ட்ரெஸ்ஸு போதுன்ட்டு. அதே மாதிரி இவ்வளோ என்ன சொல்லணும், ஏமா முத பேசுகிற பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும், ட்ரெஸ்ஸு போதுமா, ஏதோ உன்னால் முடிஞ்சதை எங்களுக்கு போட்டு விடு, நாங்கள் 4 பேரும் போய் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறோம்னா முடிஞ்சு போச்சு. இவள் லிஸ்ட்டு போடுறா போட்டுக்கிட்டே போகிறேன். அங்கே எங்கள் அமிர்தம்மா இருக்குது, எங்கள் அம்மா, அந்த அம்மாவுக்கு ஏதாவது வேணும், என் மகனுக்கு, என் சின்ன மகனுக்கு, எனக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போனால் செய்கிறவங்களும் செய்யாமல் போயிடுவாங்க. இப்படி தான் எல்லாரையுமே வந்து பகையாளியாக்கி கெடுத்து வச்சுருக்கா. ஒரு அளவாக போ, நான் வேணான்னு சொல்லலை. இப்போ என் குடும்பத்துக்கு ஏதாவது வேணும்னு நான் கேட்டேனே, இல்லை உன் கூட காரில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு கேட்க முடியுமா, ஒரே வார்த்தை இந்த நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு கேட்காம இவன் பொண்டாட்டிக்கும் இவன் பிள்ளைகளுக்கும் கேட்குறான் பாரு. ஏன் நான் நினச்சா கேட்க மாட்டேன்னா, என் பேரனுக்கு ஏதாவது செஞ்சு விடுமானா யாரும் கொடுக்காம போயிடுவாங்களா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கொடுக்குறவங்கள தங்க முட்டையிடுற வார்த்தை ஒரே தான் அறுத்துடக்கூடாது. இவ வந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா மெண்டல் தனமாக. நான் என்ன சொல்கிறேன், பொங்கலுக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்களாம் நீங்கள் செய்யுங்க, நான் கட்டாயப்படுத்தவே இல்லை. இந்த நேற்று 2 நாள் போனோம், கோவை கார்த்தியை வந்து நாங்கள் போய் தொந்தரவு பண்ணவே இல்லை. அவராக அன்புக்கு கட்டுப்பட்டு எங்களுக்கு நிறையா செஞ்சார், அதை நாங்கள் வாங்கிக்கிட்டோம், நல்லபடியாக சாப்பிட்டோம், காலையில் கிளம்பிட்டோம், அந்த வந்தாச்சு. அதே மாதிரி பொங்கலுக்கு விருப்பப்படுறவங்க அவங்களாம் எல்லாம் செய்வாங்க, நம்ம போய் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதுதான் ஏன் பாலிசி.
அதே பாலிசியை தான் இப்போயும் நான் கடைப்பிடிக்கிறேன். ஏதோ நான் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதாக தான் செய்வேன். நான் பண்ணுற காமெடிக்கும் நான் பேசுகிற பேச்சுக்கும் என் மக்கள் என்னுடைய தங்கச்சிங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, என் மாப்பிள்ளைங்க பண்ணுறாங்க. அதில் நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாயிட்டுன்னு உனக்கு வருது. இப்போ இன்னொன்று ஒரே ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்து எனக்கு எல்லாம் செய்கிறாங்கல்ல, என்னையை விட நீ வந்து 6.25 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க. நானாவது 1.25 லட்சம் தான், இன்னும் 2 லட்சம் கூட வரலை. 1,80,000 பேர் தான் வந்திருக்காங்க. எனக்கு எவ்வளோ அன்பை நான் வந்து சம்பாரித்து வச்சுருக்கேன், எவ்வளோ தங்கச்சிமாருக, எவ்வளோ தம்பிமாருக, எவ்வளோ மாப்பிள்ளைகளோட அன்பை நான் சம்பாரித்து வச்சுருக்கேன். நீ 6.25 லட்சம் இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு யாராவது கூப்பிட்டு இப்போ வரைக்கும் சூர்யா உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணுமா, ஏன்னா பொங்கல் உன் பண்டிகை தானே, அப்படிங்கும்போது உனக்கு யாராவது கூப்பிட்டு கேட்குறாங்களா இப்போ வரைக்கும்? இல்லை. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்க, என் மேலே வச்சுருக்கிறது உண்மையான பாசம், உண்மையான அன்பு, உண்மையான நேசம். அதனால தான் என்கிட்ட நானே கேட்காட்டினாலும் அண்ணே உங்களுக்கு என்ன வேணும் கூப்பிட்டு கேட்குறாங்க. அதே வந்து உங்ககிட்ட கேட்டாலே பயப்படுறாங்க. கேட்குறவங்கள்ட்ட பூரா தங்க கொலுசு கொடு, எனக்கு அதை வாங்கு இதை வாங்குனா எப்படி யாரும் செய்வாங்களா? அதனால் வந்தாச்சு, வேலை முடிஞ்சிட்டு என் கடன் பணி செய்து கிடப்பதே, அவ்வளோதான். ஆண்டைய மேலே பாரத்தை போட்டு கால்வலி எல்லாமே வந்து நீங்கள் செய்கிற பிரார்த்தனையில் அண்ணன் கஷ்டப்படுறாரு, ஆண்டவை அவரை நல்லா வச்சுருக்கணுங்கிற நினப்புனால நான் நல்லா இருக்கேன். அவ்வளோதான், இந்த ஒரு இது போதும், அவ்வளோதான். ஹேப்பி பொங்கல், அட்வான்ஸ் பொங்கல், ஹேப்பி போகி. தேங்க்யூ, பாய்.